வேஷம் போட தெரிஞ்சவங்களுக்கு ரோசம் இருக்காது, ஆனால் உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாத உங்களை மாதிரி ஆட்களுக்கு ரோசம் இருக்கும், ஆனால் உறவுகள் இருக்காது. நீங்கள் பேசினாதான் பேசுவேன் அப்படின்னு சொல்கிற உறவு உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கொஞ்ச நேரம் பேசலைனா கூட ஏன் பேசலை அப்படின்னு சண்டை போடுற உறவு ஒன்று இருந்தால் கூட அது உங்களுக்கு போதும். உங்களை வேண்டான்னு விளக்குனவங்க மீண்டும் தேடி வரும்போது திரும்பி கூட பார்க்காம செல்கிற அளவுக்கு திமிரும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். நம்மளை தவறாக நினச்சிட்டாங்களே அப்படின்னு நினச்சி புலம்பாம நம்மளை இவ்வளவு தான் புரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அவங்கள விட்டு விலகிறதே சிறப்பான பதிலடி. காரணத்தை உருவாக்கி நம்மளை வெறுக்கிற உறவை விட காரணமே இல்லாமல் நம்மளை நேசிக்கிற உறவு யாராவது இருந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள எந்த சூழ்நிலையும் மறந்துடக்கூடாது. ஒட்டாத உறவுகளை நம்பி உடஞ்சி போகாதீங்க. உண்மையாக உங்களை நேசிச்சிருந்தாங்க அப்படின்னா உங்களை உதாசனப்படுத்தியிருக்க மாட்டாங்க. மரத்தில் பழங்கள் இருந்தால் தான் பறவை கூட அங்கே தேடி வரும் அந்த மரத்தை. அதே மாதிரி நம்மக்கிட்ட பணம் இருந்தால் தான் சில உறவுகள் கூட நம்மளை தேடி வரும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியில் காட்டக்கூடாது. ஏன்னா நம்மளோட கஷ்டத்தில் சந்தோஷப்படுறதுக்கு 4 பேர் இருக்காங்க. தனியாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. கஷ்டம் எதுனா தனியாக இருக்கிறப்பெல்லாம் நம்மளை தனியாக விட்டவங்க நினைவில் வர்றது தான். வாழ்க்கைக்கு உதவாத எதையுமே குப்பையாக நினச்சி தூக்கி எறிய பழகுங்க. நீ இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நீங்கள் இருக்கும்போதே இன்னொருத்தர் கூட இன்பமாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்ம கஷ்டப்படும் போது உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னாடி அவங்க இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை நம்மளோட மனசு ஏற்றுக்காது. உணவில்லாமல் இருக்கிறத விட யாராலும் தேடப்படாத, விரும்பப்படாத, கவனிக்கப்படாத, மறக்கப்பட்ட ஒருத்தராக இருக்கிறது மிகப்பெரிய வறுமையாகும். ஒருத்தருக்கு நம்மளை இப்போலாம் பிடிக்கல அப்படின்னா பெரும்பாலும் நம்மக்கிட்ட அவங்களுக்கான தேவை முடிஞ்சிட்டதாக கூட இருக்கலாம். மற்றவங்களுக்கு தேவைப்படுறப்போ நல்லவங்களாக தெரிகிற நம்ம தான் அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கப்புறம் கெட்டவங்களாயிடுறோம். ஒருத்தங்களோட சுயநலத்துக்காக மட்டுமே நம்ம பயன்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வரும்போது நம்மளுக்கு இருக்கிற மனநிலைமை மிக கொடிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் யாருக்கு நல்லது நினச்சாலும் உங்களுக்கு நல்லது நடக்காது. நன்றி இல்லாத மனுஷங்க கிட்ட நன்றியை எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் உங்களுக்காக இருங்க. நீங்கள் நீங்களாக இருங்க. நீங்கள் யாருக்கு உதவி செஞ்சாலும் உங்களுக்கு உதவ யாருமே இல்லை. யாருக்கு நீங்கள் உண்மையாக இருந்தாலும் கடைசியில் ஏமாற்றப்படுறது நீங்கள் தான். அன்போட நிலை தடுமாறும் போதும், சூழ்நிலை நம்மளை பழி கேட்கும் போதும், உறவுகள் நம்மளை உதறும் போதும், பல பழி சொல்லுக்கு ஆளாகும் போதும், நம்பிக்கை எல்லாத்தையும் இழக்கும் போதும், துரோக வாள் உங்களோட இதயத்தை கிழிக்கும் போதும், பல முட்டாள்தனத்தில் மூழ்கும் போதும், பல பேர் கேலி செய்கிற இடத்துல நீங்கள் சிரிக்கும் போதும், அவங்க சிரிக்கிற இடத்துல நீங்கள் அவங்களுக்கு எதிராக சிக்கும் போதும் உங்களுக்குள்ள இந்த வார்த்தையை சொல்லிக்கோங்க: பட்ட காயங்கள் எல்லாமே பயனின்றி போகாது அப்படின்னு. இந்த வாழ்க்கையில் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நாள் மற்றவங்களோட கேலி கிண்டலுக்கு மத்தியில் சிக்கி தவிச்சிருப்போம். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் இன் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு இமீடியட்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ. வேஷம் போட தெரிஞ்சவங்க